சூப்பரான அதே இடத்துல யூஸ்ஃபுல்லான கூகுளோட ஆப்ஸோட அப்டேட் எல்லாமே வந்தாச்சு. ஸோ மார்ச்சோட எண்ட். ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸை கூகுள் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க தங்களோட ஆப்ஸுக்கு. அது என்னென்ன ஆப், என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே அதில் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆப்போட அப்டேட்னா நம்ம செல்லக்குட்டி யூடியூப் தான். இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்போ பல ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ள கேம்ஸ் வந்திருக்கு. எஸ், யூடியூப் பிளேயபிள்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன் மூலிமா கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமே ப்ளே பண்ண முடியும்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கிரேசியாக நினச்சிட்டு இருக்க பல கேம்ஸ் இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு வீடியோ பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கேம் இப்படிலாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ப்ளே ஸ்டோருக்கு ரீடாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யூடியூபே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த வகையான கேம்ஸை வந்து ஆன்லைன்லேயே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏகப்பட்ட ஃபன்னான கேம்ஸ் இருக்குது. பட் ஒரு ஃப்ரீ டைமில் உங்கள் டைமை வந்து கில் பண்ணுறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறது தான் யூடியூப் வந்து மோஸ்ட்லி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் யூ ஆப்ஷனில் மல்டிபிளான அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இப்போ டாப்பில் கொடுத்துருக்காங்க. முன்ன பாட்டமில் தான் இருந்தது. இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணாலே எத்தனை இமெயில் இருக்கோ அதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து இன்காக்னிட்டோ மோடு, ஆட் கிட்ஸு, மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மல்டிபிளான ஷார்ட்ஸை ஒரே டைமிங்கில் பார்க்குறீங்க. ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷார்ட்ஸ் 6 ஷார்ட்ஸ்னு பார்க்குறீங்கன்னா அது ஹிஸ்ட்ரியில் இப்படி ஜாயிண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். இது போல் ஜாயிண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுவே ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆகும். சிங்கிளாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலாக சேவ் ஆகும். ஸோ ஃபுல் வீடியோ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஷார்ட்ஸ் கம்பைனாகவும் சிங்கிளாகவும் தனித்தனி ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆகுது. இதே போல் வீடியோ ஃபுல் வியூவில் பார்க்கறதுக்கான ஐக்கானும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். முன்ன பாக்ஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆரோ செப்பரேட் ஆகிற மாதிரியும் ஆரோ 1 to 1 வந்து பாஸ் ஆகிற மாதிரியான சிம்பிள் இருக்கும் இல்லையா, இதை இப்போது ஃபுல் வீடியோ அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாகவே அட்ராக்ட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டான சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சாப்டர் ஆப்ஷன் பார்க்குறீங்க, அதாவது வீடியோட டைம் ஸ்டாம்ப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாட்டமில் இருக்க சாப்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே லூப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது, திரும்பவும் எடுத்தாங்க, இப்போ திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லூப்பை மட்டுமே நீங்கள் டேப் பண்ணிட்டா போதும். அந்த பர்டிகுலரான டைம் ஸ்டாம்பில் எந்த வீடியோ வச்சுருக்காங்களோ அதையே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதையே வந்து வீடியோ லூப்பில் வந்து போட ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டவங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் சேவ் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பீங்க, யூடியூப் சேனலாக இருந்தாலும் நார்மல் பர்சனாக இருந்தாலும் வாட்ச் லேட்டர், அங்கே ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடு வியூவில் போக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ சேவ் பண்ணி அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்லேருந்து செலக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. முன்ன வெறும் சேவ்டுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே தான். கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் இருக்க பர்சன்ஸ் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அ நேம் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா ஆஸ்க் அப்படிங்கிற ஃபீச்சரில் என்னதான் ஜெமினி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கண்டுபிடிச்சாலும் இன்னும் இண்டிவிஜுவலாக அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும். நீங்களும் தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபோட்டோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் ஜெமினி ஃபீச்சர்ஸ். ஸோ ஜெமினி ஏஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே வந்ததுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவுன்னு சொல்கிறாங்க, எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த ஃபீச்சரை நீங்கள் டிசேபிள் பண்ண நினச்சா, எனக்கு ஆஸ்க் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம், ஜெமினி ஏஐ ஃபோட்டோ பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெமினியோட எல்லா ஃபீச்சர்ஸையும் டாகல் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஃபால்ட்டில் ஆனில் இருந்தாலும் தாராளமாக விட்டுடலாம். ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் ப்ரைவசி முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக ஒரு முடிவு எடுத்துடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் லிஸ்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட ஃபோட்டோஸை வந்து அங்கே இருக்க நிர்வாகிகள் பார்க்கலாம் அப்படிங்கிற சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து படித்து ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐக்குள்ளே தான். ஜெமினி ஏஐ வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டில் இப்போ ஒரு சின்ன ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஐக்கானாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்க டூல் பார்க்கான ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேமரா, கேலரி, ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுற எல்லா விஷயமும் இருக்கும். டூல் பாரை டேப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் இமேஜ், கிரியேட் மியூசிக்கு, கேன்வா ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா டீப் சர்ச், இது போல் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே இங்கே ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு நீங்கள் ஜெமினி ஏஐக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆல்சோ பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜெமினி ஏஐ ஃப்ளோட்டிங் டேப்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் ஜிபோர்டுக்குள்ளே தான். ஜிபோர்டில் பார்த்தீங்கன்னா அண்டு ரீடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. ஒரு ஹோல் லைனே வந்து டெலிட் பண்ணும்போது அண்டு ரீடு பண்ணிக்க முடியும். இப்போது இன்பிட்வீனாக ஏதாவது சாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேர்ட்ஸை வந்து நீங்கள் ரீகரெக்ட் பண்ணுறீங்க, ஸ்பெல் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீடூ பண்ணுற ஆப்ஷன், அண்டு பண்ணுற ஆப்ஷன் சைட் வியூவிலே கொடுத்துருக்காங்க.
பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மைக் ஆப்ஷன் பக்கத்திலே இருக்கு. சில பேருக்கு இந்த ஆப்ஷன் விசிபிளா இருக்கும். கூடவே இமோஜி கிச்சன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கேயும் ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. முன்ன பார்த்தீங்கன்னா லிமிட்டடான இமோஜி கிச்சன் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். 2 இமோஜி வந்து ஸ்மாஷ் பண்ணி உருவாக்குறது எல்லாமே. ஆனா இப்போ ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த இமோஜிலாம் கம்பைன் ஆகுமான்னு நினைச்சிருந்தது எல்லாமே பல விதமா கம்பைன் ஆகுது. 2 இல்ல 3 இமோஜி தான் கம்பைன் ஆகும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியல அப்படின்னு கிளவுட் மாதிரி காமிக்கும். 6-7 இமோஜி இருந்தாலும் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 5வதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா கூகுள் மேப்குள்ள தான். கூகுள் மேப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வைடரா சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு பெரிய ஹோல் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஹோல்குள்ள தான் நீங்க வந்து உலகத்தையே பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷனா கொடுத்துருக்காங்க. கூடவே கூகுள் மேப் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பும் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு லைட்டர் வெர்ஷன். அதோட லோகோவும் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கீழே கோங்கிற அடிஷனலான வெர்ஷன் வரும். இது ஒரு லைட்டர் வெர்ஷன். அண்ட் நார்மலான கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆஸ்க் மேப் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜெமினி ஏஐ வந்து உள்ள வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட் எல்லா இடங்களையும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அதே விஷயத்த ஏஐயோட ஹெல்ப்போட எல்லா இடங்களையும் கொண்டு வராங்க. இது மூலியமா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரூட்டை நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஜெமினி ஐட்டு நீங்க கொஸ்டினா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்றீங்க, இல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸ்குள்ள போறீங்க, அங்க என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே இன்டெப்தா எடுத்து சொல்லுது. பல விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணது தான், உள்ள இருந்த டேட்டா எல்லாமே ஃபீட் பண்ணது தான். இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம், புது இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கூகுள் மேப்குள்ளேயே இந்த ஜெமினி ஏஐயோட இன்டகிரேஷன் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற முதற்கொண்டு கேட்டுக்கலாம். ஒரு ட்ரிப் போகிறீங்க, ஒரு பார்க் போகிறீங்க, பீச் போகிறீங்க, இல்லை ஒரு ரெசார்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எங்கே கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நான்வெஜ்ஜா, வெஜ்ஜா, ஹலாலா, இது போல் எல்லா விஷயத்தையும் இங்கே கேட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஆஸ்க் மேப்பில் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் யூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஹோம் அண்ட் ப்ரிஷியஸ் அட்ரஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வகையான லேண்ட்மார்க்கும் ஒவ்வொரு வகையான கோட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட் இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட்ஸை உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்கறது மூலியமா டேரெக்டாக நீங்கள் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஏரியா வந்து லொக்கேட் பண்ணுறீங்க, உங்கள் ஹோம் வந்து லொக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோடு கொடுப்பாங்க. இந்த கோடை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாகவே டெலிவரி பர்சன்ஸோ, இந்த ஃப்ளிப்கார்டு, அமேசான் இது போல் ஏதாவது பார்சல் சர்வீஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, சரியாக அட்ரஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வகையான ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நியூவான ஏரியாக்குள்ளே போகிறீங்க, இந்த ஏரியாவில் சுற்றி இருக்க அட்ரஸ் வந்து சொல்ல தெரியல அப்படின்னா இதையே ஒரு லேண்ட்மார்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6வதாக பார்க்க போகிறது கூகுள் குரோம்குள்ளே தான். கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா டேப் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஃபைலுக்கு போயிட்டு அங்கே வந்து டேப் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டேப் ஆப்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் செட்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், அதையும் வந்து ஷேர் பண்ணலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஐக்கான் மூலியமாகவும் நியூ பேஜை வந்து உள்ளே கொண்டு வர முடியும். கூடவே பார்த்தீங்க ஒரு முக்கியமான ஃபீச்சரை ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ், டூல் பார் ஷார்ட்கட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செட்டிங்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது. அதை அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்பியரன்ஸை டேப் பண்ணாலே போதுமானது. தீம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார் ஷார்ட்கட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் இருக்கும். நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஃபீச்சர்ஸ் வேணாலும் அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏஓ, லென்ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங்கான ஆப்ஷனோ இது எல்லாமே கிடைக்கும். தென் அக்சசிபிலிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பிட்வீன் பேஜஸ் யூசிங் அ டச் பேட் அப்படிங்கிறது. இது விண்டோஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது வரும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் வந்து யூஸ் பண்ணும்போது வரும். இந்த ஃபீச்சரை நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு லைட் வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ரைட் டு லெஃப்ட் வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்ன பார்த்த பேஜுக்கான ஈஸியாக வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக போகிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டக்குன்னு வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த 2 ஃபீச்சருமே உங்களுக்கு ஒரு செம யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸ்வைப் இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்வைப் பண்ணுறது மூலியமாக போய்க்கலாம். இதுக்குன்னு நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் தான் யூஸ் பண்ணணும், டச் பேடில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை. அண்ட் சேவ் ஜூம் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைட்ஸை பொறுத்து இது வந்து மாறும். ஸோ தாராளமாக நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே இந்த ஃபீச்சர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 7வதாக பார்க்க போகிறது கூகுள் ஆப்குள்ளே தான். கூகுள் ஆப்பில் இங்கே கூகுள் லென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லென்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைவ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த லைவ் ஃபீச்சர்லாம் தெரியும். நானோ பனானா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபீச்சர் இருக்கும். இதில் என்ன இப்போ ஹைலைட்னா முன்னை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட்டடாக பார்த்தீங்கன்னா மைக்கோ, கேமராவோ ஒரு திங்ஸ் வந்து காமிக்கும் போது அதை பற்றின விஷயங்களையோ டேரெக்டாக அப் டு டேட்டாக சொல்லுதுன்னு சொல்லலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக மாறி இருக்கு. அண்ட் ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிள் நெட் இருந்தாலே அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. தென் சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃப்ளோட்டிங் டேபுக்கும் மாறிடுதுன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளோட்டிங் டேப்பில் நீங்கள் வீடியோ மட்டும் காமிக்கிறதா இருந்தால் மைக்கை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும் டேரெக்டாகவே.
உங்களோட பிரைவசி முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் மைக்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம். இது ஃப்ளோட்டிங் டேப்குள்ளே உங்களுக்கு வரனால பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லென்ஸ் ஃபீச்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, இது ஃப்ளோட்டிங் டேப்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்சோ இதிலேயே வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரலன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெமினி அதுக்கு பதிலாக இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் டேப்பை நம்மளால் வேறு எங்கேயும் நகர்த்தவும் முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் 8வதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுளோட கிளாக்குள்ள தான். கூகுளோட கிளாக்கோட யூஐ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது மல்டிபிளான கண்ட்ரிஸோட டைமிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து உருவாயிருக்குன்னு சொல்லலாம். லிட்டரலாக யூஐயில் கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது டார்க் மோடில் தெரிய மாட்டேங்குது. லைட் மோடில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு 9வதா பார்க்க போகிறது கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்குள்ள தான். கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமாக கூகுள் டிரான்ஸ்லேட்டரோட விஜிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 2 சூப்பரான விஜிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த விஜிட்ஸ் மூலிமா ஆல்ரெடி நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவாக இருந்தாலும் அண்ட் 1-to-1 கான்வர்சேஷனாக இருந்தாலும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்க, வேறு ஊருக்கு போகிறீங்க, அங்கே லாங்குவேஜ் தெரியாத பர்சன்ட்டை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேட் மூலிமா பண்ணுறதுக்கு இந்த வகையான ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா சேட்டில் 1-to-1 ஏதாவது லாங்குவேஜ்லேருந்து வருது, அதை ஓன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ்ஃபுல் ஆகும். இல்லை லைவாகவே ஒரு பர்சனோட பேச போகிறேன், என்னோட லென்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை லைவாக டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன், 1-to-1 கான்வர்சேஷன் பண்ண போகிறேன், கொஞ்சம் பர்சனலாகவே இருக்க போகுது, இன்டர்மீடியேட்டர் யாருமே வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து டிரான்ஸ்லேட்டிங் ஆப்ஷன் வரும். 1-to-1 கான்வர்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஜாப்பனீஸ், சைனீஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லைவாகவே பார்த்தீங்கன்னா எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஏஐட்டிருந்து கற்றுக்க முடியும். இதையே பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சாகவும் கற்றுக்க முடியும். நார்மலாக வந்து ஸ்பீக்கரில் போட்டும் பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே இப்போ பாருங்கள், இது இங்கிலீஷில் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மாறிடும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ, இங்கிலீஷ் டு தமிழா, தமிழ் டு இங்கிலீஷா, இல்லை வேறு லாங்குவேஜா அப்படிங்கிறத சூஸ் பண்ணாலே போதும். லென்ஸ் முன்னாடி வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது சில நேரத்தில் ஸ்டாப் சைனு, போர்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் மாட்டுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு கடை போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஷார்ட்கட்குள்ளேயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கூகுள் ஆப்ஸ்க்குள்ளே இந்த 9 ஆப்க்குள்ளே 9 அப்டேட் வந்திருந்தது. இன்னும் சில அப்டேட்லாம் வந்திருக்கு. பட் நான் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இவ்வளோ ஃபீச்சர் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய பல யூஐஸு, ஆப்ஸ் இதை பற்றிலாம் வீடியோ வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.